சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷேமலாய வித்மிக கலகஸ்தாய தீமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரு கையில மண்ணும் மறுகையில பொண்ணும் கிடைக்க போகின்ற மகத்தான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். 2 மாதத்துல 2 கிரகத்தினுடைய தொடர்பு மற்றும் பார்வையால கிடைக்க போகும் நடைபெறப்போகும் மாற்றங்களை பலங்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். விழிப்போடு இருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, 7 சனி அப்படின்றது திருக்கணிதப்படி முடிஞ்சிச்சு. இப்போ வாக்கியப்படியுமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சதுனால மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 7 சனியினுடைய பிரச்சனை இனிமே இல்லை. குடும்ப ரீதியான சிக்கல்கள் பிரச்சனை முதல்ல தீரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சனிவான் எங்க போயிருக்கிறார்? மீனத்திற்கு, உங்களுடைய மகரத்திற்கு 3ஆம் வீட்டுல தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போயிருக்கிறார். அந்த சனி பகவானுடைய பார்வை எங்க விழுது அப்படின்னா 10ஆம் பார்வை குறிப்பிட்டு உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் இடம் தனுசுல பதியுது. மேலும் அதே தனுசு ராசிக்கு அதிபர் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வை பார்க்கிறார். ஒரு அசுப கிரகம் பார்வை, ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை. சனி பார்க்கும் இடம் பாலுன்னு சொல்லுவாங்க, குரு பார்த்தா நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 கிரகமே பார்க்குது. இப்போ என்ன நடக்கும்? இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். ஸோ மிக முக்கியமான விரயஸ்தானம் சொல்லலாம். இப்போ அசுபகரமான சனி பவன் பார்க்குறாரு, அவர் மகரத்திற்கு 3ஆம் வீட்டுல இருந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ விரைய செலவுகள் வரும். யாருனால வரும்? கூட பிறந்தவங்களால வரும். சரிங்களா? கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு காரண ரீதியாக ஒரு விரைய செலவுகள் வரும். அதுவே குரு பார்க்குறாரு, அந்த விரயம் சுப விரயமா மாறும். உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணமோ அவங்க வீட்டில் ஒரு விசேஷ காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரும். ஓகேங்களா? அடுத்து வேலை மாற்றம் அல்லது வேலை வாங்குறதுக்காக அல்லது வெளிநாட்டு வேலைக்காக ஒரு யோகம் கிடைக்கும். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனி நிறுவனத்தில் ஒரு வேலை கிடைச்சிருது. அந்த வேலைக்கு உண்டான இடமாற்றம், அங்கே போய் வீடு எல்லாமே நீங்கள் செட்டில் பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது, அதுக்குண்டான செலவு வரும். ஸோ அப்படி நீண்ட தூரம் வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெகு தொலைவில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த வேலையில் ஒரு வெற்றி இருக்குது. ஏன்னா குரு பார்க்கறதுனால அந்த வேலையில் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனோட தான் அந்த வேலை வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் அந்த வேலையில் பார்க்குறதுல கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது, வீடு, வெளிநாடு, மாமியார் வீடு. இந்த 3 வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருதுல. ஸோ சொத்துக்கள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்குகள்னு போய்கிட்டு இருக்கிற சொத்து பிரச்சனை இப்போ முடியுது. அதனுடைய இறுதி தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்குரிய பாகப்பிரிவினை, உங்களுக்குரிய ஷேர் கிடைக்க போகுது. வீட்டு பிரச்சனை முடிய போகுது. இந்த ஒரு நேரத்தில் பேசி சுமூகமாக முடிஞ்சா முடிச்சுங்க. ஏன்னா அதுக்குண்டான சாத்தியக்கூற இந்த குருவனுடைய பார்வையால கொடுப்பாரு. மிகப்பெரிய அளவு ரொம்ப வருஷமா இழுத்துட்டு போன பிரச்சனையை கூட இப்போ குருனுடைய திருவருளால் சாதகமா ரொம்ப ஈஸியா முடிகிற மாதிரி வருது. சரிங்களா? இந்த 2 மாசம், அந்த 2 மாசம் அது என்னங்க 2 மாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசியில் கூடிய குரு பகவான் அப்படியே பேர் செஞ்சு கடகராசிக்கு பெறுவார். அப்போ அதுக்கப்புறம் குருனுடைய பார்வை அந்த தனுசு மீது பதியாது. உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீட்டில் வேணா தனுசு மீது குரு பார்வை விழுகாது. ஆனால் குருனுடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுது. ஓகேங்களா? எப்போ? ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ இருக்கிறது இந்த 2 மாதம் தான். இந்த 2 மாதம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படி வீட்டு பிரச்சனை இப்போ தீர்க்கறதுனால, சொத்து பிரச்சனை முடிக்கிறதுனால, அடுத்து குரு பார்வை உங்கள் மீது விழுகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம், திருமணமோ மற்ற விஷயங்களும் நல்ல ஒரு இது நடக்கும். சரிங்களா? அப்போ அதுக்குள்ள வேலையை இப்போ பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஒரு நிலபுலன்கள் வாங்க ஆரம்பிக்கிறது, சொத்தை விரிவாக்கம் பண்ணுறது தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு. அடுத்து வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனை. ஸோ வெளிநாட்டில் போய் தேவையில்லாத ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டீங்க, சம்பளம் கம்மியாக கிடைக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்கும். சம்பளம் கூட கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு கம்பெனியில் செட்டில் ஆயிருவீங்க. இல்லை வெளிநாட்டுக்கே வேலைக்கு நான் பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த வெளிநாடு வேலைன்றது சக்ஸஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு சான்சஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதில் படிக்கிற மாணவர்களுக்கு நான் வெளியூரில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அந்த ஒரு காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? கிடைச்சிடும். அதில் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும் மாணவர்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து மாமியார் வீட்டு பிரச்சனை தீரா தலைவலின்னு சொல்லலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மகராஜில் பிறந்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் அந்த மாமியார் வீட்டு பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கொஞ்சமாவது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மாமியார் வீட்டு பிரச்சனைகளை இப்போ குருவான் உங்களுக்கு முடிக்க போகிறார்.
மாமியார் வீட்டு வழியிலிருந்து ஏதாவது குடைச்சல், ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷம் போயிட்டுனா அது சரியாகும். அது பிரிஞ்ச கணவர் மனைவியை ஒன்று சேர வைக்கும் இந்த ஒரு நேரத்தில். அதே போல பிரிந்த உறவை உங்களை தேடி வர வைக்கும். அதை கண்டிப்பாக செய்யும். இப்போ சனி போனும் உங்களை 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, குருவும் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிற்றின்ப சுகம் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் திருப்தி இருந்தால் குழந்தை பாக்கியம் வந்துடும். அப்போ இந்த ஒரு நேரத்தில் குழந்தையினுடைய திருவள்ளுவ பெறுவீங்க. மேலும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஒரு கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன், பிரார்த்தனை வச்சிருக்கேன்னா இப்போ பண்ணுங்க. அந்த ஒரு சுப செலவை இப்போ பண்ணுங்க. இப்போ பண்ணுனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, தர வேண்டிய வரத்தை அந்த தெய்வம் உடனே கொடுக்கும். அது குழந்தை வரமா இருக்கலாம், திருமண வரனா இருக்கலாம், அல்லது மிக முக்கியமாக வேலையில ஒரு வெற்றியா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த குலதெய்வமானது கொடுக்கும். மேலும் நோய் பிணிகள் நீங்குதுங்க. படுத்த படுக்கையா இருந்தவங்க இனி எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. மகர ராசிக்காரங்க இந்த நோய் பிணி சம்பந்தமான பிரச்சனை குறையுது. ஏன்னா 3ல் உங்களுடைய ராசிநாதன், நோயை வெற்றி கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு உண்டு. மேலும் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனை சரியாகும். வாழ்க்கை துணையை நினைச்சு புலம்பிய புலம்பல்கள் இனி புலம்ப தேவையில்லை. ஸோ உங்களுக்காக அவங்க மாறுவாங்க, இல்லை வாழ்க்கை துணையை சிலவத்துக்கு மாறும். ஸோ அதனால இருக்கிற பிரச்சனை அப்பா தப்பிச்சு நான் சமயம் விடுதலை அடையலாம். மேலும் தவறான ஒரு நபரை, பிடிக்காத ஒரு நபரை திருமணம் முடிச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அந்த விவாகரத்து கேஸ் முடியும், டிவோர்ஸ் கிடைக்கும். ஸோ மறுமண வாழ்க்கைக்கு தயாராகலாம் நீங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் இங்கே தப்பிச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அதே போல தான் பிடிக்காத ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது பிடிக்காத ஒரு உறவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை, அந்த விஷயத்துலேருந்து வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு குருவனுடைய பார்வை உங்களுக்கு உதவுது. இந்த 2 மாசத்துல, இந்த 2 மாசம் அந்த கூட வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சான்ஸும் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இது மகர ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். அதே போல தீராத நோய் பிரச்சனைகள் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமா சுப செலவுன்றது கண்டிப்பா இருக்குதுங்க. ஆனா அது உங்களுடைய அத்தியாவசிய தேவையான செலவா இருக்கும். ஒரு வீடு மனை வாங்குறது, கார் வண்டி வாங்கணும், இல்லை 2 வீலர் வாங்குறது, ஒரு நிலபுலங்கள் வாங்குறது போன்ற விஷயம்லாம் கண்டிப்பா செய்வீங்க. சரிங்களா? அதுலலாம் ஒரு குறையும் இருக்காது. அந்த மாதிரியான சுப செலவுகள் தான் உங்களுக்கு வரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகம். ஸோ இதில் யாருக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும்னா அந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். சரி, எனக்கு கூட பிறந்தவங்களே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வயது குறைந்தவர்கள், மிக முக்கியமாக உங்களோட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்களோட தொழில் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? கூட இருக்கிறவங்களாலே சில இழப்புகள், சில பிரச்சனை உருவாகும். ஸோ மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் ஆன்மீக புனித யாத்திரை போயிட்டு வாங்க. கோயில் குளத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் பெரிய அளவு ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்டு மலை மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சிவருமானாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு குடும்பத்தோடு சென்று விட்டு வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருப்பம் நிச்சயமான முறையில் வாழ்க்கையில் வந்தே தீரும். சரிங்களா? இந்த 2 கிரகத்துக்கு குறிப்பிட்டு இந்த 2 மாதத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, மேலும் மிக முக்கியமான முறையில் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள், இந்த 7 சனி முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஒரு நேரத்தில் ஊனமானவர்களுக்கு, இந்த காது, கண்ணு, மூக்கு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, அதில் ஒரு குறை இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைதானம், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியமாக உங்களுக்கு மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கண்டம், கஷ்டத்திலிருந்து அந்த புண்ணியமானது, தர்மமானது உங்களை காப்பாற்றும். தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்று மகர ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நம்ம நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காம செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.